Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப எம்மியான கிறிஸ்பியான ஜூசியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே அந்த ஃப்ளெஷ் இருக்குது இல்லைங்களா, சதையெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா ஆயிலெலாம் போயிட்டு நல்லா ஊறி செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுதான் இப்படி பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் பவுடர், நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, மஞ்சத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ஸு. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு குக்கிங் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த மசாலாவோட அரோமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் தயிர் நான் சேர்த்துருக்கேன். நான் செஞ்சிருது பார்த்திங்கன்னா 3 ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே நான் எடுத்திருக்கேன். உங்களோட ஃபேமிலி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை வந்துட்டு நல்லா அதில் மசாலாவில் நல்லா பைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீனில் நடுவில் நல்லா என்ன பண்ணுங்கள், கீறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா போய்ட்டு அந்த ஃப்ளெஷ்குள்ளெல்லாம் நல்லா இறங்கி நமக்கு பொரித்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு விடலாம், இல்லை for 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னு பொறுத்து நீங்கள் அதை வந்து மேக்னேட் பண்ணி ஊற வச்சுருங்க, அப்படியே விட்டுருங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை தவாவில் போட்டு ஆயில் ஊற்றி இந்த ஃபிஷ்ஷை வந்து போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கு ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரேடியாக நிறையா ஊற்றுனீங்கன்னா அந்த ஆயில் எக்ஸஸ் ஆச்சுன்னா திரும்ப அதை ரீயூஸ் பண்ணக்கூடாது, அது நம்ம உடம்புக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சேர்த்துருக்க ஆயில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், வீட்டிலேயே செஞ்ச கோகோனட் ஆயில் தான் நான் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டு இப்படி தான் இருக்குது இந்த ஃபிஷ் ஃப்ரை. இதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எதுவுமே வந்துட்டு செப்பரேட் ஆகலை, எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிட்டு ஃபிஷ்ஷு கூட வந்துட்டு நல்லா வந்துட்டு முருகலாக நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு வந்திருக்கு. இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன இது ஃபிஷ்ஷுக்கு போய்ட்டு சிக்கன் 65 ஆட் பண்ணுறீங்களே நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஃபிஷ்ஷோட அந்த சதையிலலாம் எப்படி ஆயிலும் அந்த மசாலாவும் போய் ஊறி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும், உள்ளே இருக்கக்கூடிய இந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ப்ளஸ் இந்த மசாலாலாம் போயிட்டு நல்லா ஊறி சாப்பிட்றப்ப அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருந்தது. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்துட்டு எனி டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சில பேருக்கு இந்த ஃபிஷ் பிடிக்கும், இந்த ஃபிஷ் பிடிக்காதுன்ற மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எதுவுமே கேட்காம சாப்பிட்ருவாங்க, மிச்சம் வைக்காமல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத டேஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். இந்த ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே உள்ளுக்குள்ளே இந்த செனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபிஷ்ஷோட செனை அது இருந்தது. அது பார்த்திங்கன்னா சில இதை வந்துட்டு வெளியில் எடுத்துட்டு அந்த கிரேவி பண்ணுறப்ப சேர்த்தாச்சு. இப்போ ஃபிஷ்ஷுக்குள்ளேயே இருந்தது இது நல்லா வந்துட்டு பெருசாகவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த செனைன்றது. நீங்களும் உங்கள் வீட்டில் குக்கிங்கே தெரியாதவங்களாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ரை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.